ஐயா ஐயா இதுல உங்க இதுல வந்து முத்தலாக் அப்படின்னு சொல்றாங்களே. ஆமா. அத பத்தின கொஞ்சம் நேர்களுக்கு கொஞ்சம். ஆமா. அத முத்தலாக்னா முதல் விஷயம். வாட்ஸ்அப்ல கூட அந்த மாதிரி 3 முறை சொல்லிட்டாங்க அப்படினா அது ஒரு பிரச்சனை வந்தது இல்ல. அத பத்தி சொல்லுங்க. அதாவது முதல்ல அடிப்படையா விளங்கி கொள்ள வேண்டியது என்னன்னு கேட்டா திருமணம்னு ஒரு ஒப்பந்தம் பண்றோம். ஒப்பந்தம் பண்ணிய பிறகு அவங்க கடைசி வரைக்கும் சேர்ந்து வாழ்வாங்கன்னு எல்லா திருமணத்துக்கும் சொல்ல முடியாது. என்னதான் இருந்தாலும் சில திருமணங்கள் பொருத்தமாகாது. இவனுக்கு அவளை பிடிக்காது, இல்லை அவளுக்கு இவனை பிடிக்காது. எல்லா மதத்திலையும் இந்த இது வரும். அப்படி வரும்பொழுதுதான் உலக நாடுகளில் பூரா விவாகரத்து சட்டம்னு வச்சிருக்கிறாங்க. விவாகத்துக்கு சட்டம் இருக்கிற மாதிரி விவாகரத்துக்கு சட்டம் வைக்கிறாங்கன்னா அது செய்யலாம்ங்கிறதுனால தான் இந்த விவாகரத்தை தான் தலாக்குங்கிறோம். இந்த விவாகரத்து என்பதை தான் தலாக்குங்கிறோம். இந்த விவாகரத்து உலகம் பூரா எப்படி வச்சிருக்காங்கன்னா ஒரு டைவர்ஸாக தான் வச்சிருக்கிறாங்க. இஸ்லாத்தில் என்ன செய்யுதுன்னா 3 சான்ஸ் கொடுக்கப்படுது. இதுதான் சிறந்தது. அதாவது ஒரு மனைவி விவாகரத்து செஞ்சிட்டா ஒரு தடவை செஞ்சிட்டான்னா அதோட முடியாது, திரும்ப சேர்த்துக்கலாம். விவாகரத்து செய்த பிறகு கூட அவங்கள 3 மாசத்துக்குள்ள திரும்ப சேர்த்து கொள்றதுக்கு அந்த உரிமை இஸ்லாமிய விவாகரத்தில் மட்டும்தான் இருக்கிறது. அது மாதிரி 3 மாசம் கடந்து விட்டால் அவங்க திருமணத்தின் மூலம் சேர்ந்து கொள்ளலாம். அது 3 மாதம் விவாகரத்து மனைவி விவாகரத்து பண்றான், 3 மாசத்துல அவனே விளங்குறான், தேவையில்லாம இதை பண்ணிட்டோம் சேர்ந்துக்கிறோமே அப்படின்னா சும்மா சேர்த்துட்டு போயிடலாம், அவ்வளவுதான். 3 மாசம் கடந்து விட்டது என்று சொன்னால் அவங்க 2 பேரும் புதுசா கல்யாணம் பண்ணிக்கலாம். அவங்கள அந்த கணவன் மனைவி என்ன செய்யலாம்னா மேரேஜ் பண்ணி அவங்களே சேர்ந்து வாழலாம். இது ஒரு தலாக்குடைய சட்டம். அப்படி சேர்ந்து வாழும்போது இன்னொரு தடவை விவாகரத்து செஞ்சான்னு சொன்னா அப்ப அதே மாதிரியான வாய்ப்பு அவனுக்கு இருக்கிறது. 2ஆம் முறை விவாகரத்து செஞ்சாலும் அதே மனைவியை இதே மாதிரி 3 மாசத்துக்குள்ள சேர்த்து கொள்ளலாம். 3 மாசம் கடந்தால் திருமணத்தின் மூலம் சேர்ந்து கொள்ளலாம். அதுக்கப்புறம் சேர்ந்து வாழும்போது 3ஆவது தடவை விவாகரத்து பண்ணும் பொழுது அவங்க சேர்ந்து வாழ முடியாது. இதுதான் தலாக்குங்கிறது. 3ஆவது தலாக்குக்கு உள்ளதை தான் விளங்காம தலாக் 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 3ங்கிறோம். அப்படி கிடையாது இஸ்லாத்துல. இஸ்லாத்துல ஒரே டைம்ல 3 சொல்லக்கூடாது. 3 தலாக் என்று சொன்னதே 3 சந்தர்ப்பங்களில் சொல்வதற்கு தான். ஒருத்தன் விளங்காம முத்தலாக்குங்கிறான், 3 தலாக்குங்கிறான். ஒண்ணுதான் இது. 3 தலாக்குன்னு சொன்னாலும் ஒரு தடவை தான் தலாக்கு பண்றான். முத்தலாக்கு இஸ்லாத்துல கிடையாது. அறியாத மக்கள் இப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இஸ்லாத்தில் இருப்பது எல்லாமே ஒரு தடவை டைவர்ஸ் பண்ணு சேர்ந்துக்கிடலாம், 2வது இடம் டைவர்ஸ் பண்ணு அது சேர்ந்து வாழ்ந்துக்கிட்டே இணைந்தே மரணித்து விடலாம். அதுக்கும் பிடிக்கலன்னா 3வது தடவை டைவர்ஸ் பண்றியா அப்போ யோசிக்க. 3வது தடவை பண்ணால் சேர முடியாது. இப்போ உலகத்தில் இருக்கிற விவாகரத்து சட்டத்தோடு நல்லதா இல்லையா? மற்ற விவாகரத்து கோர்ட்டில் விவாகரத்து கேஸ் போடுறாங்க, முடிஞ்சிச்சுன்னு சொன்னால் முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். திரும்ப அவங்க கூட்டிகிட்டு வர. அப்போ எந்த விவாகரத்தின் மூலமாக திரும்ப மனைவியை சேர்த்து கொள்ள முடியுமோ அது சிறந்ததா, அல்ல சேர்த்து கொள்ளவே முடியாதுன்னு வெட்டுவது சிறந்ததா? அப்போ இஸ்லாத்தில் இருக்கிற இந்த 3 தலாக், முத்தலாக்கு கிடையாது, 3 தலாக். முத்தலாக்குன்னு தப்பா சொல்றாங்க. 3 சந்தர்ப்பங்களில் அந்த வாய்ப்பு உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு சந்தர்ப்பத்தில் விவாகரத்து பண்ணிட்டு சேர்ந்துக்கிட்டான்னா முதல்ல 2-3 தேவையே இருக்காது. ஒரு விவாகரத்து பண்றான், தப்புன்னு தெரியுது, அந்த மனைவியோட சேர்ந்து கொள்றான், சொல்ல மாட்டான், அதை மறுபடியும் அவனே வாழ்ந்துட்டே போயிடுவான். இந்த விவாகரத்து என்பது சேர்த்து வைப்பதற்கு உரியதாக இஸ்லாத்தில் இருக்கிறது. அதுபோக விவாகரத்து செய்த பிறகு அந்த 3 மாத காலம் வரைக்கும் அந்த மனைவியை வீட்டை விட்டு வெளியேற்றக்கூடாது, கணவன் வீட்டில் தான் இருக்கணும். அப்படி குர்ஆன்ல தெளிவாக இருக்குது. ஏன்னு கேட்டால் எப்படியாவது சேர்ந்துக்கிடுவாங்க. இஸ்லாம் எப்படி பார்க்குதுன்னு கேட்டால் விவாகரத்து செய்து விட்டு நீ உன் வீட்டுக்கு போ என்று சொல்லிவிட்டால் அந்த தொடர் முற்றாக அழிஞ்சு போயிடும். அப்போ விவாகரத்துக்கு பிறகும் அந்த கணவன் வீட்டில் தான் இருப்பாங்க 3 மாசத்துக்கு அப்படின்னு சொன்னா அந்த 3 மாச காலத்துல மனமாற்றங்கள் ஏற்படும். அப்ப இஸ்லாத்துடைய விவாகரத்து சட்டம் தான் உலகத்துக்கு கொண்டு வரணும். அது குறை சொல்றாங்க. இந்த இப்ப இருக்கிற விவாகரம் நாங்க தான் குறை சொல்லணும். இந்த சட்டத்தை உலகம் பூரா வச்சுக்கிற விவாகரத்து சட்டம்னு சொல்லி சுத்தமா பிரிச்சு விட்டுறீங்க. இஸ்லாம் சொல்லக்கூடிய விவாகரத்து விவாகரத்து நடக்குங்கிறீங்க மறுக்க இயலாது. எல்லா சமுதாயத்தையும் நடக்கிறது. அந்த விவாகரத்துக்கு பிறகு சேருவதற்கான வாசலை நல்லா திறந்து வச்சுக்கிறது இஸ்லாம். சேர்வது வாசல் அடைச்சி வச்சுக்கிறது மற்றவங்க, உலக நாடுகள் பூராவுமே. அப்படி இருக்கும்போது எதை குறை சொல்லணும்? இஸ்லாத்தின் 3 தலாக் அப்படி குறை சொல்லுவீங்க?